ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த கருப்பு கவுனியை வச்சு ஒரு கஞ்சி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கருப்பு கவுனி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 2 டைம் 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு துணியில் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து காய வச்சுக்கோங்க. ஒரு 1 டே காய வச்சா போதும். காய வச்சு எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஒரு வாணலியில் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் இருக்கணும். நமக்கு பொடி ஆகணும் மெயினாக. நீங்கள் இதை மிஷின்லேயோ இல்லை வீட்லேயோ வந்து மிக்ஸி ஜாரில் வச்சு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம வீட்டிலேயே வந்து அரைச்சிக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நிறைய இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து ஒரு 1.5 கிலோ பக்கம் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி பாருங்கள், ரொம்ப வந்து நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இது வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து எவ்வளோ தேவையோ நான் வந்து ஒரு 6 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கு வந்து 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வந்து சிம்மில் வச்சுட்டு, ஸ்டவ்வை மெயினாக சிம்மில் வச்சுட்டு நல்லா கலக்கிட்டே இருங்க. கலக்காமல் விட்டிங்க அப்படின்னா அடி பிடிச்சிக்கும், நல்லா திக்காயிடும். அதனால் கொஞ்சம் நல்லா கலக்கிட்டே இருங்க. தண்ணி பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் தேங்காய் பால் போட்டு குடிச்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை குடிக்கலாம். அதுக்கப்புறம் சுகர் பேஷண்ட்ஸ் இது கண்டிப்பாக குடிக்கலாம். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.